வெள்ளச்சாமி எந்த ஊரை சேர்ந்தவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் என்று எடுத்துக்கூற வேண்டும் இப்பொழுது சொந்த ஊரு மதுரை ஐயா மதுரை ஐயா என் பேரு வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி சொந்த ஊரு மதுரை ஐயா மதுரை ஐயா என் பேரு வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி என்ன கூறுகின்றாய் நீ ஒரு இனம் வெள்ளையம்மாள் ஒரு இனம் இனம் விட்டு இனம் சாதி விட்டு சாதி திருமணம் செய்ய வேண்டும் என்று விட்டு ஓடி வந்து வெள்ளச்சாமி இனம் விட்டு இனம் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது பெரிய பாவம் இல்லையா அவர்தான் சாமி அது மட்டுமல்லாமல் வெள்ளையம்மாவின் அண்ணன்மார்களோ 7 பேர் ஒரே தங்கை என்று செல்லமாக பேரும் புகழோடு வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் இப்பொழுது அந்த கோனார் குலத்தில் ஒரு கெட்ட பெயர் உண்டு செய்துவிட்டு வந்திருக்கின்றாயே பெரிய பாவம் வேண்டாம் அந்த பெண்ணை கொண்டு போய் அவர் வீட்டிலே விட்டுவிட்டு வந்துவிடுவார் சாமி ஆட்டு தெய்வமே இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஒருவராக வாழ்வோம் இறந்தாலும் இருவராக இறந்து விடுவோம் என்று இந்த தாய் மதுரை மீனாட்சி மேல சாட்சியை வச்சு சத்தியம் பண்ணி கட்டும் இதனால எங்களை பிரித்து விட வேண்டாம் சாமி எங்களை அடைக்கல் கொடுங்கள் வெள்ளச்சாமி இருந்தால் அன்று எழுதிய எழுத்தை அவரால் மாற்றி அமைக்க முடியாது ஆனால் உங்களுடைய உயிரை 3:45 பொழுதுக்குள் பிரியா போகின்றது இப்பொழுது சாமி ஆகினாலே 3:45 பொழுதுக்கு நான் சொன்னபடி கேட்டால் உயிர் பிழைத்து வருவீர்கள் அப்படி உயிர் பிழைத்து வரும்பொழுது நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காக்கின்றேன் வெள்ளச்சாமி எப்படி தெரியுமா என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக இருக்கின்றதே செவ்வாழை தோப்பு அந்த செவ்வாழை தோப்புக்குள்ளே சென்று 3:45 பொழுதுக்கு யாருடைய கண்களிலும் படாமல் மறைந்து கொள்ளுங்கள் அப்படி 3:45 பொழுதுக்கு உயிர் பிழைத்து வரும் பொழுது நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காக்கின்றேன் வெள்ளச்சாமி ஆகட்டு சென்று வாருங்கள் அதோ பார் வெள்ளையம்மாவின் அண்ணன்மார்கள் உங்களை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கண்களில் படாமல் அதிசீக்கிரமாக ஓடி அந்த செவ்வாழை தோப்புக்குள் மறைந்து கொள்ளுங்கள் அப்படி பாண்டிமணி சொன்னதை கேட்டாயா இந்த பூலகத்தில் வாழப்போவதே போல மக்கள் நாடியதான சொன்னது போல பாண்டிமணி சொன்னது போல உங்களுடைய ஆலயத்துக்கு நேர் எழுகின்ற பல அறியவில்லை செவ்வாழை மரத்தோப்புக்கு சென்று விடுவோம் அதனால என்ன நடந்தாலும் என் உயிரே போனால் என்னை விட்டு நீ புரிய மாட்டீங்க தங்களை விட்டு ஒரு கணமும் தெரிய மாட்டேன் கவலை மயங்காதே மயங்காதே மனசாலோ மகராணி மயங்காதே தனியா
எக்கவனோ பூப்பையோ கொலகொலையா காற்றிருக்கு காற்றவனோ மேலே இப்போ கண்ணு மட்டி போனவழி பூவுலையும் ஜாதி பூ, பொட்டுலையும் செந்தூர் பூ. பூவுலையும் ஜாதி பூ, பொட்டுலையும் செந்தூர் பூ. சேலையில கூறப்பட்டு தங்கமலே மகராசா. மயங்காதே மயங்காதே மனதாரோ மகராணி மயங்காதே மயங்காதே மனதாரோ மகராணி மனமோட ஒன்று சேர்ந்து கடமைவா உன்னுடைய எண்ணத்தால் ஏய் வெட்றா வெட்றா அடே கோப்பா ஏய் நெஞ்சல பதறல ஐயோ கேப்பல சாமி ஐயா நெஞ்சு தகரம் பிள்ளை பெற்று வச்சிருப்பேன் கூட்டி போய் ஓடி போய் கையா பண்ணாத வாக்கியா ஏன்டா டேய் என்னமா மாமியா வீட்டு விருந்தாடி வந்த மாதிரி பார்த்துருந்தியா பாரு வர்றா பாவத்தை ஒழுங்கு மரியாதை விட்டுட்டு போக சொல்ல அவனை விட்டுட்டு போக சொல்றான் உனக்கு மரியாதையா சாதி சாதி கூட்டி போல அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பாதை சொல்லிட்டு ஓடி டேய் மச்சான் டேய் மச்சான் ஓட்டு வாங்கி கொடு ஐயா பாத்தியா மச்சான் குடு மச்சான் பாவம் மச்சானா அவன்கிட்ட என்ன பண்ணேன் அவன்கிட்ட என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் மச்சான் கோட்டு கேட்டேன் தாங்கி அந்த பிள்ளை மோசத்தை வாங்கி கொடுத்தேன் பிள்ளைய பெற்று வளர்த்தது நம்ம ஆமா இப்ப எவ்வளவு நெஞ்சு தகர நம்ம உள்ள கூட்டி போறான்னா கோட்டு கேட்டேன் குத்துறா போடுறா போடுறா ஆறு வெட்டு வெட்டு ஏழாவது வெட்டு ஏன்ட்ட கொடு 6 வெட்டு ஆமா கரெக்டா சரியா போடுறியா அருமையா வெட்டுவாங்க வெட்டுடா அப்படி மாட்ட முத அவன் இங்க வெட்ட கோயில் உட்கார இல்லை எங்க வெட்டுறா டேய் அண்ணன் தம்பி மாதிரி பேசுங்கடாப்பா உட்காந்து சும்மா இருக்கா ஐயோ அங்க வெட்டுறாங்க மச்சான் நீ என்ன சொன்ன நீ சொன்னே பேச்சோட பேச்சா மச்சாங்க அண்ணன் தம்பி ஒண்ணு ரெண்டு எப்படா பில்லு வெட்டியா இருக்கிற மாதிரியா இருக்கீங்க சிவாஜி கணேசனே தோத்துட்டாப்ல நடிப்புல நாலு மெதுவா மெதுவா வெட்டு அவனு வெட்டு கொள்ளு எல்லாம் ஒண்ணா ஓட்டுறோம் ஆறு ஏழாவது வெட்டுங்கடா ஓலி ஆமா ஒன்னு கட்சி கட்டி உன் நெஞ்சு தகரம் தைரியம் இது இருக்கும் தானே என் நகைச்ச கூட்டிட்டு ஓடு எது இங்க ஜோப்புக்குள்ள போடுறோம் தாள வாசிக்கிற மணிமுத்து மாதிரி ஆயிட்ட என்னடா வர்ற மச்சான் டேய் நம்ம அண்ணன் தம்பி நாங்க உட்காந்து டேய் இல்ல மச்சான் உங்களுக்கு முறையே கிடையாது இருப்பா கொஞ்சம் குடிச்சிட்டான் அவருக்கு டேய் நம்ம தங்கச்சியை நம்பி வந்தியா நம்ம வெட்டி கொண்டுட்டோம் போற வேட்சை போறான் போற 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 டக்குனு நல்லா புரிய நல்லா வேட்டி என்ன செஞ்சேனா வேட்டியவா போத்ரா குடுக்குற 200 இங்க பைபாஸ்ல நிறைய வண்டி வருமானே கொண்டே தள்ளி விழுந்த மூதி குடுக்குற 100 ரூபாய் உழைக்கிறாங்க பொறத்து மேல போடுறா விளக்கமா சொல்ல விளக்கமா சேட்டா போய்தான் கோவப்படுறாங்க இல்ல மச்சான் புடி மச்சான் புடி மச்சான் புடி மச்சான் புடிடா
செத்த முன்னாடி சித்திரவதை செய்யறாங்க. இது ஒரு கேமா செத்து பேசுறாங்க அப்புறம் எதுக்கு நான் போறேன் போடுறேன் மேலால அப்படியே போடுறேன் போட்டு விடுறோம் போட்டியா நல்லா பாரி கட்டுறான் ஜிஹெச் வேலை வந்துருக்காங்க ஆமா ஆமா மணப்பாறையில 30 வருஷம் வேலை பார்த்தேன். மச்சான் ஆ இதுக்கு ஜிஎஸ்டி வேலை பார்க்குறேன். ஆ எவ்வளோ 30 ரூபாயா ஏன் இந்த ஆஸ்பத்திரி வந்துட்டியா? ஆ 10 கோடி ரூபா வாங்குறேன். மதுரை 10 கோடியா? 1 கோடி வச்சிருக்கேன் சின்ன மாத்தி போட்டேன் சேப்பருக்கு சின்ன கதை காண நெத்தியில வைடா. நான் சாகலடா வேண்டா. அப்படி விளக்கமா சொன்னா விளக்கமாடா போய் தோடா. தொடப்படா மச்சான் குடத்துல நம்ம நெஞ்சு படலாமா நெஞ்சு பதறது மச்சான் தங்கச்சியை கூட்டிட்டு சரி சொல்லு மச்சான் தங்கச்சியா கூப்பிடு மச்சான் அம்மா தங்கச்சி அம்மா வெள்ளை வெள்ளையம்மா அண்ணே தங்கச்சி அண்ணே நீ உனக்கு கூட்டிட்டு வந்த இல்ல ஆமா வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி அவ யார் உனக்கு அவரா அவர்தான் அவரோட தான் நான் வாழ்ந்தாலும் அவரோட செத்தாலும் அவரோட தானே சரி அவர் இல்லாம ஒரு கணமும் வாழ மாட்டேனே உனக்கு புருஷி வேணும்னா நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிறோமா இல்லையா ஏய் தங்கச்சி வேண்டியா? தங்கச்சி தங்கச்சி. தங்கச்சியை பார்த்து கேட்கலாம் மாப்பிள்ளை வந்து கட்டி வச்சிருப்போம்டா ஓஹோ. இல்ல அவர் இல்லாத நீ உலகத்தை நான் கூட்டிட்டு வந்தவன் ஆமா. எங்களோட சேர்ந்து சாராயத்தை குடிச்சேன் ஐயோ குடிச்சிட்டு அதான் போடா போவான்ட்டு ஒரே வெட்டு ஐயோ ஐயோ வெள்ளச்சாமி எப்படி பண்ணிட்டீங்களா சீக்கிரம் கொல்லி வச்சது அரவணை வந்துச்சு ஐயோ அண்ணே ஐயோ வாழ்ந்தாலும் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதான் சொன்னீங்களே சுவாமி இப்பொழுது என்னை மட்டும் தனியே தவிக்கப்பட்டு சென்று விட்டீர்களே சுவாமி நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் எப்படி உயிர் வாழ்வேன் சுவாமி நான் மட்டும் எப்படி உயிர் வாழ்வேன்
நீங்க இல்லாத உலகத்தில் நான் மட்டும் உயிர் வாழ்வேன் என்று நினைத்தீர்கள் சுவாமி. ஒரு கணமும் உயிர் வாழ மாட்டேன் சுவாமி, ஒரு கணமும் உயிர் வாழ மாட்டேன். நீங்கள் அறிந்த இதே சிதையில் நான் வந்து இதோ உங்களுடைய உடன்கட்டை அப்பொழுதே பூரணி இருவரும் புரிந்து செல்கள் என்று மறுத்து விட்டார்கள். இப்பொழுது வெள்ளைச்சாமி மாண்டு வந்து விட்டான், வெள்ளையமான உடன்கட்டை ஏறிவிட்டார். இவர்களை இப்படியே விட்டு வைத்தால் பூலகத்திலே பேயாகவோ பிசாசாகவோ அலைந்து பூலோக மக்களை எல்லாம் வதை செய்து விடுவார்கள். ஆகினாலே இருவரை தெய்வமாக ஆக்கி என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக அவர்களை அமரச் செய்ய வேண்டும். வெள்ளச்சாமி, அப்பொழுதே பூரணி இருவரும் பிரிந்து செல்கள் என்று மறுத்து விட்டீர்கள். இப்பொழுது தாங்கள் மாண்டுபடுத்தி விட்டீர்கள். வெள்ளையமால உலகத்தை ஏறிவிட்டார். உங்களை இப்படியே விட்டு வைத்தால் பூலகத்தில் பேயாகவோ பிசாசாகவோ அலைந்து விடுவீர்கள் என்பதற்காக இருவரை தெய்வமாக ஆக்கிவிட்டேன். என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக உங்களுக்கு ஆலயம் உண்டு செய்து வைத்திருக்கின்றேன். அங்கு அமர்ந்து கொண்டு வருகின்ற மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாத்து வர வேண்டும். வெள்ளச்சாமி, ஆனால் நீங்கள் இருவரும் சின்னஞ்சிறு வயதிலேயே கண்ணி கழியாமலே மாண்டுபடுத்த காரணத்தினாலே உங்களுடைய பேரும்புகளும் இந்த மூலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக காலையில் 6 மணிக்கு என்னுடைய ஆலயத்தை விட்டு செல்லலாம். எங்கு செல்ல வேண்டும்? எந்த குடும்பத்தில் கஷ்டப்படுகின்றார்களோ அந்த குடும்பத்தில் தொட்டு விளையாட வேண்டும். எந்த குடும்பத்தில் திருமணம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை தொட்டு விளையாட வேண்டும். எந்த குடும்பத்தில் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அந்த பெண்களை தொட்டு விளையாட வேண்டும். அப்படி தொட்டு விளையாண்டு விட்டு அந்த குடும்பத்தை விட்டு விலகி வரும் பொழுது உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் கேட்கக்கூடிய தாலி வாக்கியத்தையும் குழந்தை வாக்கியத்தையும் என்ன வரம் கேட்டாலும் சரி, அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை கொடுத்து விட்டு வர வேண்டும். வெள்ளச்சாமி, அப்படியே கட்டும் சார். யாருக்கு என்ன வரம் கொடுத்தாலும் சரி, அதற்கு பக்கத்துறையாக இருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய வரத்தை பழிக்க செய்வேன். இந்த பூ உலகம் உள்ளவரை, இந்த கலியுகம் உள்ளவரை உங்களுடைய பேருந்து கொள்ளும் இந்த மூலகத்தில் அப்படியாகட்டும். இதுவரையிலும் இந்நாடகத்தை கண்டரசித்த ஊர் பொதுமக்களும் விழா கமிட்டலர்களும் மதுரை பாண்டிமணி அருள் பெற்று மந்தையில் வாழக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருள் பெற்று செல்லுமிடமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் பேரும்புகளோடு வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இதுவரை இந்த நாடகத்தை கண்ணிகள் தங்க உள்ள அத்தனை பேர்களுக்கும் கடவுரை சேர்ந்த வாசனை என்று மரபாத நாடக அமைப்பாளர் வெள்ளையன் அண்ணன் அவருடைய கலைக்குழு சார்பாகவும் மற்றும் பழனி சாந்தி அவருடைய கலைக்குழு சார்பாகவும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு விடிய வரை செல்ல தெளிவாக ஒளிபெருக்கி செய்த அன்பு உள்ளம் இடையபடியை சேர்ந்த கணேசா ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் விடிய வரை பணிபுரிந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பணிபுரிந்த அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நாடக அமைப்பாளர் வெள்ளைச்சாமி அண்ணனுடைய கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நாடு சரிக்க வேணும், பத்தொன்பது செய்ய வேணும். நாடு சரிக்க வேணும், பத்தொன்பது செய்ய வேணும். ஊரு சரிக்க வேணும், செய்ய வேணும்.